மிக மிக அவசர பதிவோடு இன்று என் செல்ல பிள்ளைகளை சந்திக்க நான் வந்து இருக்கின்றேன். என் தங்கமே, உன் விதியை மாற்றியமைத்து உன் வாழ்க்கையில் மிகப்பெரும் மாற்றத்தை தருவதற்காக இந்த தாய் வந்து கொண்டு இருக்கும்போது தருவதை வேண்டாம் என்று சொல்லிவிடாதே. உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று சொல்லித்தானே நீ என்னிடத்தில் வந்து இருக்கின்றாய். அப்படி இருக்கும்போது நீ யார் முன் தரம் தாழ்ந்து கொண்டிருந்தாயோ, யார் முன் இங்கு நிமிரவே முடியாதோ, விழுந்தே விட்டேனோ என்று நினைத்து கொண்டிருந்தாயோ, அவர்கள் முன் உன்னை நான் மிகப்பெரும் வெற்றி வாகை சூடுவதற்கான சூழ்நிலையை உருவாக்கிவிட்டேன். இனி மனதில் எதை நினைத்தும் வருத்தப்படாதே. உன் துரோகியின் வீட்டிலிருந்து தான் வந்திருக்கின்றேன். அவர் எப்படிப்பட்டவர், என்ன செய்கிறார் என்று புரிய வைப்பதற்கும் அறிய வைப்பதற்கும் இந்த தாய் வந்து கொண்டு இருக்கும் போது உன் மனம் தளர்ந்து விடாதே. நடப்பதை எல்லாம் பார்த்து நீ பயமோ பதற்றமோ அடையாதே. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, உன் வாழ்க்கையை பற்றி கவலைப்படுவதற்கு யாருமில்லை என்றுதானே நினைத்து கொண்டு இருந்தாய். என் தங்கமே, உனக்காக உன் தாய் நான் வந்து கொண்டு இருக்கும் போது நீ எதற்காகவும் மனம் வருத்தவே வேண்டாம். நடப்பதை பற்றி எல்லாம் உன் மனதிற்குள் கண்கலங்கி கொண்டு இருக்காதே. எவ்வளவு பெரிய சோகமாக இருந்தாலும் சரி, அந்த சோதனைக்கு உட்படுத்தி விட்டு உனக்கான நலனை தருவதற்கு இந்த தாய் நான் வந்து கொண்டு இருக்கும்போது தருவதை வேண்டாம் என்று சொல்லிவிடாதே. எவ்வளவு பெரிய காரியத்தை நான் உனக்கு எளிதாக நடத்தி தருவதற்காக வந்திருக்கின்றேன். அதன் பிறகும் எதற்காக சற்றும் யோசிக்கின்றாய்? வருகின்ற வாழ்க்கையே வேண்டாம், எல்லாம் முடிந்தே விட்டது என்று நீ சலிப்புத்தன்மையோடு இருக்காதே. என் தங்கமே, அந்த சலிப்புத்தன்மை எல்லாம் தாண்டி நீ வெற்றி வாகை சூட போகும் நேரத்தையும் காலத்தையும் நெருங்கிவிட்ட பிறகு எதற்காக உன் மனதில் தீராத வலிகளை வைத்து கொண்டிருக்கின்றாய்? உன் வழிகளை தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய கட்டத்தில் இருந்து கொண்டு இருக்கும்போது, உனக்குள் இருந்து உன்னை வழிநடத்துபவளே நானாக இருக்கும்போது நீ எதற்கும் மனம் அருந்தாதே. என் தங்கமே, எதை நினைத்து கொண்டிருந்தாயோ அதை நானாகவே உனக்குள் தந்து கொண்டு இருக்கின்றேன். எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, உனக்கு வெற்றியை தருவதற்குத்தானே உனக்கு பதிலாக நான் இங்கு உழைத்து கொண்டு இருக்கின்றேன். அதன் பிறகும் எதற்காக நான் சற்றும் பின்வாங்கி கொண்டு இருக்கின்றேனோ என்று நினைக்க வேண்டாம். பின்வாங்குதலை தாண்டி எல்லாம் இப்பொழுது உனக்கான நலனை நான் கருத்தில் கொண்டு உனக்கு வெற்றி வாகை சூடப்போகும் நேரத்தை நெருங்கிவிட்ட போதிலும் நீ நடப்பதை பார்த்து நடக்கப் போவதை பார்த்தும் இங்கு பயமோ அச்சமோ கொள்ள வேண்டாம். எல்லாம் என் பிள்ளைகளுக்கான செயலில் தானே இறங்கியிருக்கின்றேன். அதன் பிறகும் எதற்காக தங்கமே நீ சற்றும் யோசிக்கின்றாய்? உன் மன போராட்டம் எனக்கு புரிகிறது. உன் போராட்டத்திற்கு வழி கொடுக்கத்தான் நான் வந்து இருக்கின்றேன். உனக்கு முன்னால் சென்று உன் தடைகளை அகற்றி உன் வெற்றிக்கான பாதையை தேர்ந்தெடுத்து விட்டு தான் இப்பொழுது என் பிள்ளையை சந்திக்க வந்திருக்கின்றேன். போனவர் அப்படியே சென்று விடுவாரோ என்று நினைத்து கொண்டு இருக்கும் வேளையிலே உனக்கு நற்பலனை தருவதற்காக வந்திருக்கும் போது தருவதை வேண்டாம் என்று சொல்லிவிடாதே. உன் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உனக்கு வெற்றியை தருவதற்கு நான் இங்கு உனக்கு பதிலாக உன் முடிவை எடுத்துக்கொண்டு இருக்கின்றேன். உனக்கான நல்லதை செய்து கொண்டு இருக்கின்றேன். எத்துணை காரியங்களிலும் உனக்கு இதுதான் வேண்டும் என்று என்னிடம் சொல்லிவிட்ட போதிலும் எதற்காக என் பிள்ளையே உன் மனதை அங்கு வழியோடு நீ வைத்து கொண்டு இருக்கின்றாய்? தேவையற்ற பாரங்களை நீ என்னிடம் ஒப்படைத்து விடு என்று தானே சொல்கிறேன். ஆனால் நீயாகவே அதை தூக்கி சுமப்பதற்கு இங்கு ஆசைப்பட்டு கொண்டு இருக்காதே. உன் மனதில் உள்ள வழிகளை புரிந்து கொண்டுதான் அதற்கு ஏற்றவாறு செயல்படுத்த இப்பொழுது இந்த தாய் நான் வந்து இருக்கின்றேன். நடப்பதை பார்த்து எல்லாம் நீ பயமும் பதற்றும் அடையாதே. உனக்கு துரோகத்தை இழைத்துவிட்டு, உனக்கு அவமானத்தை இழைத்துவிட்டு நீ ஏன் இப்படியெல்லாம் நடந்து கொண்டு இருக்கின்றாய் தெரியாமல் உன்னை அங்கு ஏதோ ஒரு மனநிலைக்கு தள்ளிவிட்டு அவர்கள் என்னெல்லாமோ செய்து கொண்டு இருக்கின்றார்கள்.
ஆனால் அவர்களின் நிலை என்னவென்று புரிந்து கொள்வதற்கான காலமும் நேரமும் வந்துவிட்டது. உனக்கு நல்லதை செய்வதற்கும் நற்பலனை தருவதற்கும் இந்த தாய் வந்து கொண்டு இருக்கும் போதே வேண்டாம் என்று சொல்லிவிடாதே. உன்னுடைய ஒவ்வொரு நிலையிலும் உனக்காகவே உன் பாதையை நான் தெளிவுபடுத்த வந்திருக்கின்றேன். கடந்து வந்ததை நினைத்தும் இழந்து விட்டதை நினைத்தும் மட்டுமே என் பிள்ளைகள் இங்கு அழுது கொண்டிருக்கின்றார்கள். கடந்து போனதையெல்லாம் இழந்து போனதையெல்லாம் தவிர்த்துவிட்டு நீ உனக்கான பாதையை தேர்ந்தெடுத்துக்கொள் என்று தானே சொல்கிறேன். அதன் பிறகும் இதற்காக தங்கமே நீ சற்றும் யோசிக்கின்றாய்? உனக்கான வெற்றியை தருவதற்கு, உன் நற்பலனை தருவதற்கு உன் தாய் வராகி இருந்து கொண்டு இருக்கும்போது தருவதை வேண்டாம் என்று சொல்லிவிடாதே. உன்னுடைய ஒவ்வொரு காரியத்திலும் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாயோ அதை செய்வதற்கான ஒன்றை மட்டும் நீ நினைவுபடுத்திக்கொள். இதுதான் வேண்டும் என்று என்னிடத்தில் சொல்லிவிட்டாய். அதன் பிறகும் நான் தாமதிப்பேனா? உன் பிடிவாதத்தையும் உனக்கு தேவையானதையும் தருவதற்கு இந்த அம்மையானவள் நான் வந்து கொண்டு இருக்கும்போது நீ தருவதை வேண்டாம் என்று சொல்லிவிடாதே. உனக்கு எதை எப்படி செய்தால் வெற்றி கிடைக்க வேண்டுமோ அதை அப்படி செய்து கொண்டே இரு. எத்துணை காலத்திற்கு என்று எண்ணுவதை விட என் தாய் இருக்கும்போது என்னை கைவிடப் போவதே இல்லை என்று நினைத்துக்கொள். நன்றி மறந்துவிட்டு போனவர்களை நினைத்து உன் மனம் வருத்தம் அடையாதே. உன் மனதிற்குள் இருக்கின்ற வழிகளை தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய காலகட்டத்திற்குள் நுழைந்து விட்டாய். ஏனி படிகளை ஏற ஆரம்பித்து விட்ட போதிலும், உனக்கான ஏற்றத்தை ஆரம்பித்து விட்ட போதிலும், என் தங்கமே நீ உனக்கு விஷயத்தில் இருந்து அங்கு பின்வாங்க முயற்சி செய்து கொண்டு இருக்கின்றாய். நம்பிக்கை இழக்காமல் நீ எடுத்துக்கொண்ட காரியத்தில் இருந்து நற்பலனை பெறுவதற்கான நேரத்தை தொடங்கிவிட்டேன் என்று சொல்லிவிட்ட பிறகும் அப்படியாகுமோ இப்படியாகுமோ என்றெல்லாம் எண்ணிக்கொள்ள வேண்டாம். எப்படியாயினும் எனக்காக என் தாய் இருந்து கொண்டு இருக்கும்போது நான் எதற்காகவும் இங்கு மனம் வருத்தம் அடைய போவதே இல்லை என்று நினைத்துக்கொள். உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, எனக்காக என் அம்மையானவள் இருந்து கொண்டு இருக்கும்போது நடப்பதை பற்றியும் நடக்கப் போவதை பற்றியும் இனி உன் மனம் வருத்தத்திற்கு உள்ளாகாதே. சில பேர் இப்படித்தான் உன் மீது விமர்சனங்களை மட்டும்தான் வைத்து கொண்டு இருக்கின்றார்கள் என்று எண்ணிக்கொள்ளாதே. அந்த விமர்சனங்களை எல்லாம் நீ கடந்து வருவதற்கான நிலையை உருவாக்கித்தான் ஆக வேண்டும். என் பிள்ளையே, உன் விருப்பத்திற்கு ஏற்ப, உன் சூழ்நிலைக்கு ஏற்ப ஏதேதோ இங்கு நடந்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் அத்தனை விஷயத்திலும் உனக்கான நல்லதை தருவதற்கு, உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த தாய் வந்து கொண்டு இருக்கும்போது எதற்காக தங்கமே நீ அழுது புலம்பிக் கொண்டே இருக்கின்றாய்? வருகின்ற வருத்தங்கள் எல்லாம் உன் மனதோடு வைத்து கொள்ளாதே. அதை என்னிடத்தில் ஒப்படைத்து விடு. உன் நலனுக்காகத்தானே இங்கு போராடி கொண்டிருக்கின்றேன். இறுதிக்கட்ட பணிகளில் இறங்கிவிட்டேன். இனி சற்றேனும் யோசிக்காதே. என்னாகுமோ ஏது ஆகுமோ என்று நினைத்து கொண்டிருப்பதை விட என்னானாலும் எனக்காக என் தாய் இருந்து கொண்டு இருக்கின்றாள் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. உன் மனதில் பட்ட பாட்டுக்கு நீ இப்பொழுது பலன் கிடைக்கப் போகும் நேரத்தை நெருங்கிவிட்டாய். எவ்வளவு பெரிய விஷயத்தை நான் செய்வதற்காக இந்த தாய் வாராகி வந்து இருக்கின்றேன். அதன் பிறகும் எதற்காக பிள்ளையே நீ சற்றும் யோசிக்கின்றாய்? உன் மன நிம்மதியினை கெடுக்கும்படியான செயல்கள் இங்கு நடந்து கொண்டு இருக்கின்றதோ என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். எப்படியாயினும் என் வாழ்க்கையை சரி பண்ணுவதற்கும், என் வாழ்க்கையை வழிநறைப்படுத்துவதற்கும் எனக்காக என் அம்மையானவள் இருந்து கொண்டு இருக்கும்போது நான் எதற்காகவும் இங்கு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு. உனக்கான ஒவ்வொரு செயலையும் நான் உன் கூடவே பார்த்து கொண்டு இருக்கும் போது நீ எதற்காகவும் மனம் வருத்தம் அடையாதே. என் தங்கமே, எதை எப்படி செய்தால் உனக்கு நல்லது கிடைக்குமோ, எது உனக்கானது என்று நீ நினைத்து
கொண்டு இருக்கின்றாயோ அது உனக்கென்று நிரந்தரமாக்குவதற்காக இந்த தாய் நான் வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை நினைத்தும் வருந்தவே வேண்டாம். நடப்பதை பார்த்து எல்லாம் நீ பயத்தையும் அச்சத்தையும் வளர்த்து கொண்டு இருந்தால் உன் வாழ்க்கையின் குணநலன்களை நீ இங்கு பார்த்து கொள்ள முடியாது. அதனால் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதில் உண்மை அறிந்தும் தெளிவடைந்தும் நீ உனக்கான செயலை செய்து கொண்டே இரு. நீ நினைத்த காரியத்தை நடத்தி தருவதற்கு இந்த தாய் இருந்து கொண்டு இருக்கும்போது நீ நினைத்ததை நான் உனக்கு வெற்றியடையத்தான் செய்ய போகிறேன். உன் வெற்றி வாக்கு இதோ வந்து விட்டது. நீ நினைத்தது பலிக்கும் பார். ஓம் வராகி தாயே போற்றி.